ரைட். அனைவருக்கும் குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வகுப்புல நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் எம்சிக்யூ பகுதி பார்க்க இருக்கிறோம். எம்சிக்யூலையும் நாங்க அலகு ஒன்றினுடைய எம்சிக்யூ பார்க்க போறோம். அலகு ஒன்றினுடைய எம்சிக்யூ. இந்த எம்சிக்யூ தொகுப்பு இப்போதைக்கு யாருக்கும் கிடைக்காது. ஜஸ்ட் விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு யாருக்கும் இல்லை, ஜஸ்ட் விளங்கப்படுத்துறேன். விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நான் சொல்றேன் சரி விளக்கம் எல்லாம். ரைட் ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் வினத்தினுடைய பல்தறிவு வினா தொகுப்புல இன்னைக்கு நாங்க பார்ட் 1 முதலாவது எம்சிக்யூவை பார்க்க போறோம். முதலாவது யூனிட்டுடைய எம்சிக்யூவை பார்க்க போறோம். இந்த ஒரு தொகுப்பு, இந்த எம்சிக்யூ தொகுப்பு கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கேள்விகளை கொண்டது. 700க்கும் மேற்பட்ட எம்சிக்யூ கேள்விகளை கொண்டது. இது இப்போதைக்கு யாருக்குமே கிடைக்காது. கிளாஸ்ல ஜாயின் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூனிட்டை மட்டும், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? முதலாவது அலகு 1 அரசறிவியல் அறிமுகம். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வியை பார்ப்போம். அரசியலை கற்கும் பாடம் அழைக்கப்படுவதாவது சரியான கூற்று. அரசியலை கற்கும் பாடம் அழைக்கப்படுவதாவது சரியான கூற்று. அப்ப இதுல முதலாவது நாங்க பாக்குறோம் அரசியல் என்பதாகும். முதலாவது கூற்று அரசியலை கற்கும் பாடம் அரசியல் என்பதாகும் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை என்ன? அரசியல் கற்கக்கூடிய, அரசியலை பத்தி தான் நாங்க படிக்கிறோம். அப்ப அரசியல் என்று சொல்லக்கூடியது அரசியலை செய்கிறது, அரசியல் செய்தல். ஆகவே அரசியல் கற்றல் என்ற பகுதிக்குள்ள இந்த அரசியல் என்ற பதம் வராது, அரசியல் என்ற பெயர் வராது. நாங்க இங்க அரசியலை பத்தி படிக்கிறது, அரசியல் கற்கும் பாடம் அழைக்கப்படுவது அப்படிங்கிறதுதான் கேள்வி. அப்ப முதலாவது கூற்று வராது, அரசியல் என்பதாகும் அப்படின்றது. இரண்டாவது அரசியல் விஞ்ஞானம் என்றாகும். அப்ப இதை நாங்க சரியான கூற்றாக எடுக்கலாம். இரண்டாவது கூற்று. ஏன்? அரசியல் பற்றி படிக்கக்கூடிய கலை, அரசியலை ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆராயக்கூடிய கலைதான் அரசியல் விஞ்ஞானம். ஆகவே அரசியலை நாங்க கற்கக்கூடிய பாடம் அரசியல் விஞ்ஞானம் என்றுதான் நாங்க அழைக்கிறோம். ஒப்பீட்டு விஞ்ஞானம் அது வராது. ஏன்னா ஒப்பீட்டு விஞ்ஞானம் அப்படி நாங்க எங்கேயாச்சும் அந்த பதத்தை கேள்விப்பட்டிக்குமா? இல்ல. நடத்தை விஞ்ஞானம் அதுவும் வராது. இதெல்லாம் அணுகுமுறையினுடைய பெயர், அணுகுமுறையுடைய பெயர்களை வச்சு கொண்டு உங்களுக்கு இதை தரப்பட்டிருக்குது. அடுத்த மெய்யியல் விஞ்ஞானம் அதுவும் பிழை. முதலாவதுக்கு ஆன்சர் இரண்டாவது அரசியல் விஞ்ஞானம் என்பதாகும். அப்ப நாங்க அரசியல் பத்தி படிக்கிற பாடத்தை நாங்க அரசியல் விஞ்ஞானம் தானே சொல்றோம். அரசியலை கற்கையாக கற்கக்கூடிய ஒரு கலை அரசியல் விஞ்ஞானம். அடுத்தது அரசியல் என்ற பதம். இதுல சரியான கூற்றை நாங்க பார்க்கணும். அரசியல் என்ற பதம். அப்ப இந்த அரசியல் என்ற வார்த்தை சம்பந்தமாக எங்களுக்கு சரியான கூற்றை கேட்கிறாங்க. அரசியல் என்ற குறிப்பிட்ட அந்த வார்த்தை சம்பந்தமாக முதலாவது கூற்றை பார்ப்போம். முதலாவதாக மக்கியாவள்ளியினால் பயன்படுத்தப்பட்டது. இது பிழை. என்ன? முதலாவதாக மக்கியாவள்ளியினால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்திருக்குது. அது பிழையான கூற்று. முதலாவதாக அரிஸ்டோட்டிலினால் பயன்படுத்தப்பட்டது. அப்ப பக்கத்துல நாங்க என்ன செய்யணும், எழுதி வைக்கணும் அரிஸ்டோட்டில் அப்படின்னு சொல்லி. ரைட். அரிஸ்டோட்டிலினால் பயன்படுத்தப்பட்டது. ஒரு எம்சிக்யூ செய்யற மெதட் இப்படிதான். பக்கத்துல அந்த கூற்று சரியா பிழையா என்றத நாங்க இப்படி மார்க் பண்ணி வைக்கணும். பிழைன்னு சொன்னா பிழை, சரின்னு சொன்னா சரி, அப்படி பக்கத்துல மார்க் பண்ணணும். அதே மாதிரி அந்த கூற்றை பிழையாக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்குள்ள அந்த கூற்றை பிழையாக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஒரு வேர்டு வார்த்தையை நாங்க பிழை என்று சொன்னால் அதை மார்க் பண்ணணும். ஏதாவது ஒரு பெண்ணாலேயோ இல்ல ஹைலைட்டராலேயோ அந்த வார்த்தைய மார்க் பண்ணிட்டு பக்கத்துல நாங்க எழுதணும் ஏன் இது பிழை. அப்ப இதுல சரியான ஃபார்மை நாங்க பக்கத்துல எழுதணும். மக்கியாவள்ளி என்றது பிழை என்று சொன்னால் அதுக்கான சரியான வடிவம் என்ன? அரிஸ்டோட்டில். என்ன? அரிஸ்டோட்டிலால பயன்படுத்தப்பட்டது. ஆகவே அரிஸ்டோட்டில் அப்படின்ட்டு பக்கத்துல எழுதி வைக்கணும். அடுத்தது, அப்ப இது அக்கற்கை துறைக்கு பயன்படும் நாமமாகும்.
அப்ப அரசியல் என்று சொல்லக்கூடியது அக்கற்கை துறைக்கு பயன்படும் நாமம். அரசியல் படிக்கிற அந்த கற்கை தான் அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை என்ன, அக்கற்கை துறைக்கு பயன்படும் நாமம் வந்து அரசியல் விஞ்ஞானம். அரசியல் விஞ்ஞானம். ஆகவே அந்த கூற்றும் பிள்ளை. அப்ப அதுக்கு நேரம் நாங்க எழுதி வைக்கணும் அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி. ரைட். அரோஸ் என்ற கிரேக்க சொல்லிற்கு அர்த்தம் பிள்ளை. என்ன, இப்படி ஒரு வார்த்தையை நாங்க கேள்விப்பட்டே இல்லை, அரோஸ். அப்ப அரோஸ் என்ற கிரேக்க சொல்லிற்கு அர்த்தமாகும். அதுவும் பிழைய கூற்று. அப்ப அதுக்கு நேர நாங்க அதுல சரியான என்னது, போலீஸ். ஏன்னா போலீஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கும் நேரடியான ஒரு அர்த்தம் தான் இந்த அரசியல் என்று சொல்லக்கூடியது. போலீஸ் என்று சொன்னா நகர அரசு. ஓகே, அந்த நகர அரசு வெளிப்படக்கூடிய விஷயம் என்ன, அரசியல் தானே. ஆகவே இந்த போலீஸ் என்ற வார்த்தையில இருந்து அரசியல் என்ற வார்த்தை உருவானது. அரசியல், அரசறிவியல் ரெண்டு வார்த்தையுமே போலீஸ் என்ற சொல்லிருந்து தான் உருவாயிடுச்சு. அப்ப இது ஒரு ஒற்றுமை. அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு சொன்னால், இந்த அரசியல் அரசறிவியல் இரண்டுமே போலீஸ் என்ற வார்த்தையில இருந்துதான் உருவாக்கப்பட்டது. ரைட். ஆகவே அரோஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் என்றதும் பிழையான கூற்று. அடுத்தது சில பேர் சரியென்று போடுவாங்க. ஏன் அரசியல் அரோஸ், அப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றதுனால சில பேர் சரியென்று போடுறது பிள்ளை. என்ன, அப்ப அந்த அளவுக்கு நாங்க தெரியாதாக்களாக இருக்க கூடாது. மரபு ரீதியாக தேசத்தை ஆட்சி செய்தல் எனப்படும். சரி, என்ன அரசியல் என்று சொன்னால் மரபு ரீதியாக தேசத்தை ஆட்சி செய்தல். இப்ப அரசியல் என்றதுக்கு எங்களுக்கு இரண்டு வகையான விளக்கங்கள் காணப்படுகிறது. என்ன, மரபு ரீதியான விளக்கம், நவீன விளக்கம் அப்படின்னு இரண்டு வகையான விளக்கங்கள் எங்களுக்கு காணப்படுகிறது. அதுல மரபு ரீதியான விளக்கம் என்னது, தேசத்தை ஆட்சி செய்தல் என்றுதான் மரபு ரீதியான விளக்கம். ரைட். நவீன விளக்கம் என்று சொன்னால் அரசு, அரசாங்கம், அரசாட்சி அதோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த அரசியல். ஆகவே மரபு ரீதியாக தேசத்தை ஆட்சி செய்தல் எனப்படும். அந்த கூற்று சரி. அடுத்தது மனித வரலாறு பற்றி நோக்குகிறது. அது பிழை. ஏன்னா மனித வரலாறை பத்தி படிக்கக்கூடிய பாடம் வரலாறு. வரலாறு பாடத்துலதான் நாங்க மனிதனுடைய வரலாறு பத்தி படிக்கிறோம். ஆதி ஹோமோஸ்டேபியன் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு மன்னர்கள் வரைக்கும். ஏன்னா மனிதனுடைய வரலாறு சம்பந்தமாக நாங்க ஃபுல்லா படிக்கிறது வரலாறு என்ற பாடத்துல தான், அரசியல் விஞ்ஞான பாடத்துல இல்லை. ஆகவே அதுவும் பிழையானது. அப்ப இரண்டாவது ஆன்சர் 4வது வரும். அடுத்து அரசியல் கற்கையின் பயன்பாடு. இதுல பிழையான கூற்று. ஆகவே இதையும் பார்த்து கொள்ளணும். இந்த தொகுப்பு வந்து ஒரு அழகு ரீதியாக யூனிட் வைஸாக உங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்திலேயே ஒரு வினாவுக்கு பக்கத்திலேயே சரியான கூற்றா பிழையான கூற்றா என்றது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரியான கூற்றா பிழையான கூற்றா என்றது. ஆகவே இது கேள்வி செய்யறதுக்கு கடும் ஈஸியாகவும் கடும் பிரயோசனமாகவும் இருக்கும். அப்ப பக்கத்திலேயே தரப்பட்டிருக்குது சரியான கூற்றா பிழையான கூற்றா அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப ஒவ்வொரு யூனிட் வைஸா தரப்பட்டிருக்குது. இது வந்து வெறும் 700 கேள்வி மாத்திரமல்ல, எண்ணிக்கை அடிப்படையில மட்டும் இல்ல, இது உங்களை ஃபைனலுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு தொகுப்பு. ஃபைனலுக்கு உங்களை ஈஸியாக உங்களை தயார்படுத்தும். ஃபைனல் என்று சொல்லக்கூடியது ஒரு போர் தானே. அந்த போருக்கான ஒரு போர் வீரர்களாக ஒரு வீரராக உங்களை மாத்தும். சோ இந்த தொகுப்புகள் மிக முக்கியம். இது வெறுமனே எல்லாருக்கும் சும்மா தூக்கி கொடுக்கறது இல்ல. இது வந்து கிளாஸ்ல ஜாயின் ஆகிற 2027ஆம் ஆண்டு வச்சுக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. ஆகவே இது 700 கேள்விகளை இப்ப 700 கேள்வி உள்ளடக்கி இருக்குது. சோ இதுக்கு பிறகு கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு வந்து மேலதிகமா சேர்க்கப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகமா சேர்க்கப்பட்ட கேள்விகள், அதாவது 1000 கேள்வி. இப்போ 700 கேள்வி இருக்குது. இதுக்கு பிறகு யாராவது கிளாஸ்ல ஆகினால் அவங்களுக்கு இதோட சேர்த்து அடிக்கப்பட்ட கேள்விகள் 1000 கேள்வி எக்ஸ்ட்ரா 300 கேள்வி சேர்ந்து இருக்குது இப்போ. அப்ப 1000 கேள்வி அவங்களுக்கு வழங்கப்படும். அப்ப 1000 MCQ நாங்க செஞ்சால் ஃபைனல்ல செய்ய போறதே 30 MCQ தான். இப்ப 1000 MCQ செஞ்சால் அந்த ஃபைனல்ல 30 MCQவையும் எங்களால ஈஸியா செய்ய முடியுமா இல்லையா?
லேசா செய்யலாம். ஒரு 30 MCQ செய்யறதுக்கு எங்களுக்கு 300 MCQ போதும். ஒரு 30 MCQ செய்யறதுக்கு 300 MCQவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இது ட்ரிபிள் மடங்கு, ஏன்னா ட்ரிபிள் மடங்கு. அப்ப 1000 MCQ உங்களுக்கு இருக்குது என்று சொன்னால் அந்த 30 MCQவும் இந்த 1000 MCQல இருந்து தான் எடுக்கப்பட போகுது. இந்த MCQக்கு பின்னுக்கு உங்களுக்கு ஆன்சரே தரப்பட்டிருக்கும். MCQக்கு பின்னுக்கு உங்களுக்கு ஆன்சரோட இந்த MCQ வந்து தரப்பட்டிருக்கும். ஸோ யாரும் அதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வித் ஆன்சரோட உங்களுக்கு MCQ இருக்குது. ஸோ நீங்க ஒவ்வொரு யூனிட்டா படிச்சு முடிச்ச பிறகு இந்த MCQவான ஆன்சரை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்களே கரெக்ஷன் பண்ணி கொள்ளவும் மேலும். ரைட், இது விற்பனைக்கும் இல்லை, இது கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளைகளுக்கு மட்டும். சரி, அந்த வகையில 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி, அப்ப பிழையான கூற்று நாங்க கண்டுபிடிக்கணும். அரசியல் கற்கை, இந்த அரசியல் விஞ்ஞானம் எதுக்கு பயன்படுது? முதலாவது, அரசாங்க முறைமையை புரிந்து கொள்வதை பரவலாக்கி கொள்ள முடிதல். ரைட், ஆகவே அரசாங்க முறை என்று சொன்னால் ஒவ்வொரு அரசாங்க மாதிரிகள் இருக்குதே, ஒவ்வொரு அரசாங்க மாதிரி, ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, கூட்டு சமஷ்டி, பாதி சமஷ்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்க மாதிரிகள் இருக்கும். அந்த அரசாங்க மாதிரிகளை பத்தி நாங்க புரிஞ்சு கொள்றது. அந்த அரசாங்க மாதிரி இப்ப உலகத்துல எந்தெந்த நாடுகள் என்னென்ன அரசாங்க முறையை பின்பற்றுது என்றத எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன, அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த அரசியல் விஞ்ஞான பாடம் எங்களுக்கு பயன்படுது, பிரயோசனமாக இருக்குது. ஆகவே முதலாவது கூற்று சரி, அரசாங்க முறையை புரிந்து கொள்றதுக்கு உலகத்துல எந்தெந்த நாடு என்னென்ன அரசாங்க முறை பின்பற்றுது, அந்த அரசாங்க முறைகள்ல காணப்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதுல பண்புகள் என்ன அப்படின்ட்டு எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே 3வதுக்கு முதலாவது கூற்று சரியான கூற்று. ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன தேவை, பிழையான கூட்டு தான் தேவை. சோ மேல சரியான கூட்டுகள் செஞ்ச மாதிரி இதுக்கும் சரியான ஆன்சரை தூக்கி போடுறது இல்லை, இதுக்கு எங்களுக்கு பிழையான கூட்டு தேவை. ஆகவே பாருங்க, முதலாவது கூற்று சரியான கூற்று, ஆனா இந்த இடத்துக்கு அது வராது. 2வது, பிரஜைகளின் உரிமைகளதும் கடமைகளதும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். ரைட், ஆகவே அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கிறது மூலமாக ஒரு பிரஜைக்கு என்னென்ன உரிமை இருக்குது, அவர் அரசுக்கு என்ன கடமைகள் செய்யணும் என்றதை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். ரைட், ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்றா என்ன, அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது, மனித உரிமைகள் என்றா என்ன, அது எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப உரிமைகள் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு இங்க அரசியல் விஞ்ஞானம் ரைட் நினைக்க கூடாது, ஏ படிக்கிற அரசியல் விஞ்ஞானத்தை மட்டும் கேட்கிறாங்கன்னு சொல்லி இல்ல. அரசியல் கற்கை என்று சொன்னால் அதையும் தாண்டி, ஏ தாண்டி ஃபுல்லா எல்லா அரசியல் கற்கை பத்தியும் கேட்கிறாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு அரசியல் பாடத்துல அடிப்படை உரிமை என்ற ஒரு தலைப்பு இருக்குது, அது ஒரு பெரிய தலைப்பு. அடிப்படை உரிமை இப்ப நாங்க ஏ படிக்கிற மாதிரி இல்ல, அது ஒரு பெரிய தலைப்பு. அப்ப அந்த அடிப்படை உரிமைகள் மூலமாக நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த உரிமைகள் சம்பந்தமாகவும் கடமைகள் சம்பந்தமாகவும் எங்களால விளங்கிக் கொள்ள முடியும். ரைட், நான் பேசுறது யாரும் கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க, நான் ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதை பார்த்து கொள்ளையிலும். ரைட், ஆகவே அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த அரசறிவி பாடம் மூலமாக. ஆகவே 2வது கூற்றும் சரி, இந்த இடத்துல அது வராது, இந்த இடத்துல வராது, எங்களுக்கு பிழையான கூட்டு தான் தேவை. சரியா, அடுத்தது, குடியுரிமை சார் பொதுஜன விழுமியங்களை உருவாக்க முடிதல். அப்ப குடியுரிமை, பிரஜா உரிமை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். என்ன, வரலாறு பாடத்துல பிரஜா உரிமை பற்றி தெரிஞ்சு கொள்ள இயலாது, வரலாறு பாடத்துல பிரஜா உரிமை பற்றி தெரிஞ்சு கொள்ள இயலாது, இஸ்லாம் பாடத்துல பிரஜா உரிமை பற்றி தெரிஞ்சு கொள்ள இயலாது. ரைட்,
புவியியல் பாடத்துல குடியுரிமை என்ன, அதுல வகை என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, குடியுரிமையோட வகைகள் என்ன அப்படின்னு புவியியல் பாடத்திலையும் எங்களுக்கு கிடைக்க போறது இல்லை அறிவு. அப்ப பொலிட்டிக்கல் பாடத்துல அரசறிவியல் பாடத்தை படிக்கிறது மூலமாக மட்டும்தான் குடியுரிமை பற்றி எங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப குடியுரிமைன்னா என்ன, குடியுரிமையோட வகைகள் என்ன, குடியுரிமை எப்படி கிடைக்குது, ரைட், ஒரு குடியுரிமை இழக்கப்படுற சந்தர்ப்பங்கள் என்னென்ன என்றதெல்லாம் இந்த அரசறிவியல் பாடத்தை படிக்கிறது மூலமாக கற்கிறது மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்க பெறுது அந்த அறிவு. ஆகவே அரசியல் கற்கையிட பயன்பாடுகள்ல ஒன்று குடியுரிமை. பிரஜா உரிமை சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு விழுமியம், பிரஜா உரிமை சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரைட், பிரஜா உரிமை மக்களோட வாழ்க்கையில எப்படி பயன்படுது, ஏன் முக்கியம், மக்களுக்கு ஒரு நாட்டுக்குள்ள வாழ்ற ஒரு பிரஜைக்கு பிரஜா உரிமை என்ற விஷயம் ஏன் முக்கியம் என்றத இந்த அரசறிவியல் பாடத்துலதான் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஆனா மூணாவது கூற்று இந்த இடத்துல வராது. ஏன், எங்களுக்கு பிழையான கூற்று தேவை. ஆகவே அதையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நாலாவது, மக்கள் மத்தியில் சமய உணர்வை மேம்படுத்த உதவுதல். இது பிழை. என அரசியல் பாடத்துக்கும் சமயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அரசியல்ல சமயம் தொடர்பு படுறதே இல்லை. ரைட், சில டைம்ல இந்த கூற்றுக்கு பதிலாக வேறொரு கூற்று போடலாம். ஏன்னா ஆன்மீக விழுமியங்களை பாதுகாக்க முற்படுதல் அப்படின்னு சொல்லி, அதுவும் பிழை. ஏன்னா சமயம், ஆன்மீகம், ஒழுக்கம் இதெல்லாம் இந்த அரசியல் கற்கை மூலமாக நாங்க பெற்றுக்கொள்ற அறிவு கிடையாது. ஆகவே நாலாவது கூற்றும் பிழை. சமய உணர்வை மேம்படுத்தல், அதுக்கு சமய பாடங்கள் இருக்குது. சமய பாடங்கள் கற்கிறது மூலமாகத்தான் அந்த சமய உணர்வை எங்களால வளர்த்து கொள்ள முடியும். ரைட், இப்ப இஸ்லாம் பாடத்தை ஒரு முஸ்லிமா இருந்தால் அவர சமய உணர்வை மேம்படுத்துறதுக்கு அவர் இஸ்லாம் பாடம் என்ன செய்யணும், கற்கணும். அதே மாதிரி ஒரு இந்துவா இருந்தால் அவர் இந்து நாகரிகம் போன்ற அந்த பாடங்கள், அந்த சமய பாடங்கள் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவரா இருந்தால் கிறிஸ்டியானலஜி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. ஏன்னா பாடத்தை அவரால் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப தங்களோட சமய உணர்வுகளை மேம்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கு சமய பாடம் இருக்கிறது. இந்த அரசியல் விஞ்ஞான பாடம் அதுக்கு பொருத்தம் இல்லை. ஆகவே நாலாவது தான் அதுக்கு ஆன்சர். நாலாவது தான் அதுக்கு ஆன்சராக வரும். ஏனென்று சொன்னால் சமயத்தும் எங்களோட அரசறிவியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால நாங்க நாலாவது கூற்ற சரியாக எடுக்க இயலும். ரைட், அப்ப பிழையான கூற்று வந்து நாலாவது. அடுத்தது ஐந்தாவது, அரசுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை ஆராய முற்படுதல். அதுவும் சரி. ஏன்னா அரசுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை பத்தி ஆராயிறது. அரசு மனித ரெண்டு பேரும், இப்ப உதாரணமாக ஒரு பிரஜைக்கு அரசினுடைய தேவை என்ன என்றதை எங்களால அரசியல் விஞ்ஞானம் மூலமா தான் கற்க முடியும். ஒரு பிரஜை ஒருத்தருக்கு அரசு எந்த அளவு, அரசின் கடமை மத்தியில அரசோட கடமை என்ன என்றதெல்லாம் இந்த அரசியல் விஞ்ஞான பாடம் மூலமாகத்தான் எங்களால கற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த பாடத்திலையும் கற்றுக்கொள்ள இயலாது. ரைட், ஆகவே ஐந்தாவது கூற்று சரி. ஆனா இந்த இடத்துக்கு இங்க ஒவ்வொரு அணுகுமுறைகளுக்கும் பொருத்தமான கூற்று. இப்ப எங்களுக்கு சில கூற்றுகள் தரப்பட்டிருக்குது, 5 கூற்றுகள் தரப்பட்டு அதுல பொருத்தமான கூற்றை நாங்க செலக்ட் பண்ண வேண்டும். ஒவ்வொரு அணுகுமுறைக்கும் பொருத்தான கூற்றை நாங்களே பண்ண வேணும். ரைட், அந்த அடிப்படையில் முதலாவது கூற்று அனுபவவாத அடிப்படையில் அரசு கற்றல். இது முதல்ல எழுதி வைக்கணும் பக்கத்துல. இப்படி கூற்றுகள் வரும் பொழுதோ அந்த கூற்றுகளுக்கு நேர நாங்க எழுதி வைக்கணும் என்ன அணுகுமுறை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி. அனுபவவாதத்தின் அடிப்படையில் அரசியலை கற்றல், இது நடத்தை வாதம். ஏன்னா நடத்தை வாதத்தை குறிக்குது. அனுபவ ரீதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஆராய்ஞ்சு, அதாவது கள ஆய்வுன்னு சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக ஆராய்ஞ்சி முடிவெடுக்கிறது இந்த அனுபவவாதத்தின் அடிப்படையில் அரசியலை கற்கிறது. அப்ப நடத்தைவாத அணுகுமுறை. சமூகத்தை ஆழமாக விளங்கிக் கொள்வதனூடாக அரசியலை கற்றல், இது என்னது, சமூகவியல் அணுகுமுறை. என்ன அதிலே வருது. அடுத்து வேறுபட்ட அரசாங்கங்களை ஒப்பிடுவதன் மூலம் அரசியலை கற்றல், இது என்னது, ஒப்பிட்டு அணுகுமுறை.
அடுத்தது அரசியலில் என்ன இருக்கிறது என்பதை விட உண்மையாக என்ன இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறது. ஆகவே இது தத்துவாத அணுகுமுறை, மெய் அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அரசியலும் பொருளாதாரத்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி கவனம் செலுத்துதல். ஆகவே இது அரசியல் பொருளாதார அணுகுமுறை, ரைட்? பொருளாதாரம். இப்ப கீழே கேள்வி கேட்டா எங்களுக்கு எழுதுற லேசி, என்ன எழுதுற லேசா இருக்கும். இப்ப 4வது கேள்வி கேட்கிறாங்க. இது சமூகவியல் அணுகுமுறையை குறிக்கும் கூற்று. சமூகவியல் அணுகுமுறை 2வது கூற்று சமூகவியல் அணுகுமுறை. ஆகவே 4வதுக்கு 2வது ஆன்சர். பக்கத்துல இல்ல, கோட் அடிச்சா மார்க்ஸ் கிடைக்காது. பக்கத்துல இப்படி பிரக்கெட் தருவாங்க ஃபைனல் பேப்பர்ல. ஆகவே அந்த பிரக்கெட்குள்ளதான் நாங்க எழுதணும், கோட் அடிக்கிறது இல்ல, ரைட்? பிரக்கெட்குள்ள நாங்க போடணும். ஃபைனல் எழுதும் பொழுது எம்சிக்யூக்கு தனியா பேப்பர் தர மாட்டாங்க. ஏன்டா இதுலயே ஸ்ட்ரக்சர் கேள்வி வாரதானே, அதனால உள்ளடி போடுற கேள்வி உள்ளடி போடுற பேப்பர். இந்த பேப்பர் நாங்க தனியா எழுதி கொடுக்க இயலாதே. ஆகவே இதிலேயே நாங்க ஆன்சர் எழுதி கொடுக்கணும். 4வதுக்கு 2. 5வது மெய்யியல் அணுகுமுறை குறிக்கும் மெய்யியல் அணுகுமுறை. அவை 4வது கூற்று இதுக்கு ஆன்சர். 5வதுக்கு அடுத்தது அவ்வளவுதான் விஷயம். 6வது அரசியல் சம்பந்தமா சமூக விஞ்ஞானம். இந்த அரசியல் என்று சொல்லக்கூடியது மனிதனையும் சமூகத்தையும் அடிப்படையா கொண்டதுனால, மனிதனையும் சமூகத்தையும் அடிப்படையா கொண்டதுனால இது ஒரு சமூக விஞ்ஞான பாடம். ஆக சரி, ஆனா இந்த இடத்துக்கு இது பொருத்தம் இல்லை. எங்களுக்கு பிழையான கூற்றுத்தான் வேணும். அடுத்து சமூக விஞ்ஞானங்களுக்குள் மிக பழமையானதாகும். இதுவும் சரி, ஏன்னா சமூக விஞ்ஞான பாடத்துக்குள்ள மிகவும் பழமையானது. கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் பழமையான ஒரு பாடம் தான் இந்த அரசியல் விஞ்ஞானம். ஆகவே ஒரு மிக பழமையான ஒரு பாடம். ஆகவே 2வது கூற்றும் சரி, ஆனா இந்த இடத்துல வராது. அடுத்து இந்த பிழையானது. இயற்கை விஞ்ஞானங்களோட இயற்கை விஞ்ஞான பாடங்கள் இயற்கையை மட்டும்தான் ஆய்வு செய்யும், மனிதனை ஆய்வு செய்யாது. இயற்கை விஞ்ஞான பாடங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிசிக்ஸ், சயின்ஸ், மெத்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இயற்கை விஞ்ஞான பாடங்கள். இது ஆய்வு செய்யக்கூடியது மனிதன் அல்லாத விஷயங்களை தான் இந்த இயற்கை விஞ்ஞான பாடங்கள் ஆய்வு செய்யும். மனிதன் அல்லாத விஷயங்கள், எண்கள், கற்கள், பாறைகள், மண், தாவரம், விலங்கு இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த இயற்கை விஞ்ஞான பாடங்கள் ஆய்வு செய்யும், மனிதனை ஆய்வு செய்யாது. ஆகவே அரசியல் விஞ்ஞான பாடம் மனிதனை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சமூக விஞ்ஞான பாடம். இந்த இயற்கை விஞ்ஞான பாடம் மனிதனை ஆய்வு செய்யாது. ஆகவே இயற்கை விஞ்ஞான இந்த அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இந்த இயற்கை விஞ்ஞானத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆகவே இதுதான் பிழையான கூற்று. 3வதான் அதுக்கு ஆன்சர். 4வது உயர் சமூக விஞ்ஞானமாக கருதப்படுகிறது. சரி, ஏன்னா சமூக விஞ்ஞானத்தினுடைய ஒரு தலையாய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக விஞ்ஞானத்திலேயே ஒரு பெரிய ஒரு பாடமாக, சமூக விஞ்ஞானத்துல ஒரு பெரிய ஒரு பாடமாக இந்த அரசியல் விஞ்ஞான பாடம் இருக்குது. எல்லாருக்கும் மாஸ்டர் அவர் தான். அரசியல் விஞ்ஞானம், த மாஸ்டர் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்னது? அரசியல் விஞ்ஞானம். அரிஸ்டோட்டில் சொல்வார். அரிஸ்டோட்டில் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்படி அழைச்சார் என்று சொன்னால் மாஸ்டர் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது சமூக விஞ்ஞானத்துல ஒரு தலையாய விஞ்ஞானமாக இந்த அரசியல் விஞ்ஞானத்தை எங்களோட அரிஸ்டோட்டில் பார்க்கிறார். தலையாய விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள்லேயே மிக முக்கியமான உயர்ந்த ஒரு பாடமாக இந்த அரசியல் விஞ்ஞானம் காணப்படுகிறது. ஆக இந்த கூற்று சரி, ஆனா இந்த இடத்துக்கு அது பொருத்தம் இல்லை. எங்களுக்கு பிழையான கூற்று தான் வேணும், அதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அரசு மற்றும் மக்களுக்கு இடையிலான தொடர்பு பற்றியதாகும். அப்ப அரசியல் என்று சொல்லக்கூடியது மக்களுக்கு மத்தியில இடம்பெறக்கூடிய ஒரு சமூக பிரயோகம். என்ன அரசியல் என்று சொன்னா
ஆகவே அரசியல் ஒன்று இடம்பெறதுக்கு அங்க மக்கள் தேவை, அதே மாதிரி அரசும் தேவை, அரசும் தேவை. ரைட். அப்ப அந்த இடத்துல ஒரு அரசியல் வந்து அரசுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக தொழிற்படுது. பாலமாக அரசுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பாலமாக இந்த அரசியல் பாடம் காணப்படுகிறது. ஆகவே ஐந்தாவதும் இந்த இடத்துல வராது. ஏன்? அது சரியான கூற்றுன்றதுனால. ரைட். ஏழாவது, அப்ப ஆறாவதுக்கு வந்து மூணாவது. ஏழாவது, அரசறிவியலில் கற்கப்படும் விடய பரப்புகளாவன. இதுல பிழையான கூற்ற கேட்கிறாங்க. பிழையான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி, அரசு, அரசாங்கம், அரசியல், அதிகாரம். அப்ப இது சரி என்ன? அரசு, அரசாங்கம், அரசியல், அதிகாரம் பற்றி படிக்கிறதுதான் அரசறிவியல் பாடம். அரசறிவியல்ல நாங்க அரசை பத்தி படிக்கிறோம், அரசாங்கத்தை பத்தி படிக்கிறோம், அதிகாரத்தை பத்தி நாங்க படிக்கிறோம். இறைமை, அதிகாரம், அதை பத்தி நாங்க படிக்கிறோம், இறைமையை பத்தி. ஆகவே ஏழாவதுக்கு முதலாவது ஆன்சர் சரி. ஆனா இந்த இடத்துக்கு அது வராது. ஏன்? எங்களுக்கு பிழையான கூட்டு தான் வேணும். இரண்டாவது, மனித பிறவிகளின் வரலாற்று அபிவிருத்தி. இது பிழை. என்ன? மனித பிறவிகளின் வரலாறு. அப்ப இந்த பாடத்தை, இந்த ஒரு பகுதியை நாங்க வரலாறு என்ற பாடத்து மூலமாக நாங்க கற்க முடியும். இந்த அரசியல் பாடத்துல கற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே இரண்டாவது கூற்று பிழை. அதுதான் ஆன்சர். மூணாவது, பொது கொள்கை உருவாக்கம் பற்றி. ரைட். நாட்டில ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அரசாங்கம் சில கொள்கைகளை உருவாக்கும். அதுதான் பொது கொள்கை என்று சொல்லுவோம். ஆகவே இந்த அரசறிவியல் பாடத்துல நாங்க பொது கொள்கை பற்றி படிக்கிறோம். இந்த சிலபஸ்ல, இந்த A-level சிலபஸ்ல 11வது அலகு பொது கொள்கை சம்பந்தமாக நாங்க படிக்கிறோம், 11வது அலகுல. ஆகவே ஒரு கொள்கை எப்படி உருவாக்கப்படுகிறது, அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த கொள்கை சரியாக மக்களிடத்துல போய் சேர இல்லைன்னு